ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் புக்ஸ் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏஒய் 2025 பேட்சுக்கு புக்ஸ் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. எங்கள் ரிலேட்டிவ் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. நான் இதை பற்றி அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷனுங்க கொடுத்தாங்க. அதை நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கு உங்கள் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி யூசர் ஐடி வந்து அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அதேமாரி நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆக போகுது, இன்னும் வந்து சேனல் க்ரோத்தே ஆக மாட்டேது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புக்ஸ் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்கள் ஜிமெயில் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஐடி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்களான்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் அவங்க வந்து ஐடி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. யூஜி அண்ட் பிஜிக்கு வந்து ஆல்ரெடி அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு ஒன்றும் ஐடியே ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகலைன்னா டீட்டெயில்ஸ் வந்து ராங்காக அப்லோட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு டேரெக்டாக பிஜி வந்து அப்ளை பண்ணுறீங்க. அந்தமாதிரி அப்ளை பண்ணால் அவங்க வந்து அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு வெப்சைட்லேயே அவங்க வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அட்மிஷன் அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ண மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிங்கன்னா அதிலே காட்டும் உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டா இல்லை கன்ஃபார்ம் ஆகலையான்னு. மேபி கன்ஃபார்ம் ஆகலைன்னா அதில் எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணால் எடிட் பண்ணி திருப்பி அப்லோட் பண்ணலாம். அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டா இல்லை இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும், வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவேன். இப்போ வந்து புக்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். புக்ஸ் வந்து எப்படி அவங்க சென்ட் பண்ணுவாங்க, எப்போ அவங்க சென்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் ரிலேட்டிவ் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க. இதை பற்றி நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அஃபிஷியலாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வந்து வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா 10 days வந்து டைம் கொடுப்பாங்களாம். எதுக்குன்னா மேபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் அதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் யூசர் ஐடி வந்து கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா அங்கே சர்வீஸ் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் அட்ரஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் டைம் எடுத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. எதுக்குன்னா புக்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணணும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அத்தனை சப்ஜெக்ட் வந்து புக்ஸ் வந்து அவங்க ரெடி பண்ணணும். அதனால் கொஞ்ச நாள் வந்து டைம் எடுத்துப்பாங்க. இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு புக்ஸுலாம் ரெடி ஆனதுக்கப்புறமா அதை வந்து பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணி உங்கள் கரெக்டான அட்ரஸ் வந்து அதில் பிரிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேக்கேஜெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி டைரக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புக்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி டைரக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா புக்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேபி வந்து ஏஒய் 2025 பேட்சுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் புக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி தான் மெசேஜ் வந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து யூசர் ஐடியை ஒன்றும் சென்ட் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அவங்க எல்லாருமே வந்து தப்பாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க டீட்டெயில்ஸு. ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரியே வெப்சைட்டில் போய் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஓடிபி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். அது எப்படின்னு தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம் திருப்பி உங்கள் டீட்டெயில்ஸை. அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடிட் பண்ணி திருப்பி வந்து ரீசப்மிட் பண்ணலாம். ரீசப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் அட்மிஷன் வந்து செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதேமாதிரி ரீசப்மிட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஏன்னா திருப்பி தான் அவங்க ரீசப்மிட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரீசப்மிட் பண்ணும்போது ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு ரீசப்மிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.